ஹாய் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக நெயில் ஆர்ட்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்தேன். பட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நெயில் வந்து கட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு க்ளே கிராஃப்ட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். பாப்பாவோட பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று தான் இந்த க்ளேவும் கூட. அவளுக்கு ஒரு செட்டு, எனக்கு ஒரு செட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதில் 12 கலர்ஸ் இருக்குது. 3 கட்டர் மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல சாஃப்ட் க்ளே, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏர் ட்ரை க்ளேயும் தான் கூட. க்ளே டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டாட்டிங் டூல் மாதிரி இருக்குது. நைஃப் மாதிரியான ஒரு டூல், தென் கர்வ் டிசைனில் ஒரு டூல். இந்த நைஃபோட பேக் சைட்லேயுமே வந்துட்டு ஒரு கர்வ் டிசைன் இருக்குது. தென் இன்னொரு டாட்டிங் டூல் மாதிரி ஒரு டூல், அதுக்கப்புறம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க. 12 கலர்ஸுமே வந்துட்டு நல்ல அட்ராக்டிவ் கலர்ஸாக இருக்குது. இதில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சேனல்லையே நம்ம நிறைய ஏர்ட்ரை க்ளேலாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீட்லேயே நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அது போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கார்ட்போர்டு அட்டை வந்துட்டு தேவை இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். தென் ஏதாவது ஒரு மூடி, ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடி கூட சூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இப்படி சர்க்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அதை நம்ம இப்போ கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ பெரிய ஷேப் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை விட குட்டியாக கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் வந்துட்டு இது ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸாக வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஃபினிஷிங் பார்த்ததுக்கப்புறம் தான் நானே வந்துட்டு டிசைட் பண்ணணும். இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாவா, இல்லை ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸாவா, இல்லை வால் ஹேங்கிங் மாதிரி பண்ண போகிறேனா அப்படின்றது. இப்போ இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கலர் பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு இதை அப்படி மேலே வச்சு ட்ரா பண்ணி அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு சூஸ் பண்ணி அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? தென் நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் ஒரு நார்மல் க்ளூ யூஸ் பண்ணி இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு சைடு மட்டும் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு சைடு பேஸ்ட் பண்ணலை. அடுத்து நம்மளோட ஃபேவரட் பார்ட் க்ளேக்கு வந்துக்கலாம். க்ளே பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட்டுங்க. இதோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு நான் எடுக்கும்போதே ஃபீல் ஆகும் பாருங்களேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த க்ளே வந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதோ இந்த மாதிரி லைட்டாக இப்படி இழுத்து இழுத்து கொடுக்கும்போது இன்னுமே சாஃப்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி இழுத்து கொடுத்து வந்துட்டு நம்ம சாஃப்ட் ஆக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு க்ளே எடுத்துகிட்டு இந்த 2 விரலுக்கு இடையில வச்சுட்டு இப்படி நான் உருட்டும் போது ஒரு குட்டி ஸ்டெம் மாதிரி ரெடி ஆகுது. அதை வந்துட்டு நான் இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதுக்குமே வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொன்றும் ரெடி பண்ணி இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா லீஃப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்கிட்ட க்ளே மோல்டு இருக்குது, பழசு. அதை நான் இப்போ கண்டுபிடிச்சி எடுத்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லீஃப் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக க்ளே மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லீஃப் ரெடி பண்ணினோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் ஆயில் அப்ளை பண்ணலை. இப்போ அப்ளை பண்ணாமல் தான் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது வெளியில் எடுக்கிறதுக்கு. ஓரளவுக்கு ஓகேவான லீஃபாக இருக்குது. இதை நம்ம இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது கரெக்ட் லீஃப் வந்துட்டு எனக்கு வரலை. இப்போ தான் ஞாபகமே வந்தது, ஆயில் அப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி ஆயில் எடுத்து கொஞ்சோண்டு சும்மா ஒரு ட்ராப்புக்கும் கம்மியாக வந்து அப்ளை பண்ணினாலே போதும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல க்ளேவை இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது சூப்பராக அழகாக வந்துட்டு அல்வா மாதிரி இப்படி லீஃப் வந்துருச்சு. அதை நான் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஸ்டெம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலையுமே வந்து வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெம்மில் ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் வந்துட்டு இப்படி வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணலாம். அதுக்கு ப்ரௌன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக எடுத்து அதை சர்க்கிள் மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு நைஃப் கட்டர் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி இப்படி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சன்ஃப்ளவர் மாதிரி வந்துடுது. ஓகேங்களா? தென் எல்லோ கலர் எடுத்து குட்டி குட்டியாக சர்க்கிள் வந்துட்டு பண்ணி சுற்றி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டியாக தான் எடுத்திருக்கேன். எடுக்கணும். நம்ம இந்த மாவுலாம் வந்துட்டு உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டிட்டு வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி சுற்றியுமே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலையுமே லைட்டாக வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துக்க போகிறோம். எப்படின்றது காமிக்கிறேன் பாருங்களேன். அதுக்குமே நைஃப் கட்டர் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். கரெக்டாக சென்டராக பார்த்து இப்படி எட்ஜ் முடிகிற இடத்துல மட்டும் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இதே மாதிரியே இன்னொரு ஃப்ளவர் ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இன்னொரு ஃப்ளவருக்கு சென்டர் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரியே அந்த சர்க்கிளுமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன்.
உங்ககிட்ட இருக்கிற க்ளே யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா vidyamani0006@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு வீடியோ வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள், ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். இப்போது சுற்றியுமே டெக்கரேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற லேஸு இல்லைன்னா ஏதாவது ஸ்டோன் செயின்ஸு இல்லைன்னா க்ளேலேயே வந்துட்டு குட்டி குட்டியாக ரவுண்டாக வந்துட்டு உருட்டி உருட்டி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பேர்ல் பீடு இருந்தது அப்படின்றதுனால பேர்ல் பீடு யூஸ் பண்ணி சுற்றியுமே வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன்ல அட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்துட்டு என்ன பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா, இது ஃபுல்லாகவே நல்லா காஞ்சதுக்கப்புறமா பேக் சைடில் திருப்பி மேக்னெட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இன்னும் ஒரு 2 இடத்துல இந்த க்ளே வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ எல்லோ கலர் க்ளே எடுத்து 2 இடத்துல மட்டும் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணி சேம் வாட் அதே மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்து வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி படி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுனீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. டேக்